ஒரு காதல் சூர்யா கையல் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். வந்தோமா பேசணுமான்னு இல்லாம என்னத்தை இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. பேசிட்டு போய் ரொம்ப நேரமாச்சா? நாம தான் கவனக்குறைவா இருந்துட்டோமோ? சோனா ஸ்டெடி. இனிமே உன் பார்வை ஃபுல்லா அந்த கயல் மேலதான் இருக்கணும். யாருமே இல்ல. இப்ப உள்ள போனா சைலண்டா காரியத்தை முடிச்சிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடலாம். கயலு, என்ன கருமுண்டா இது? ஒருத்தர் மாத்தின்னு வந்துகிட்டே இருக்காங்க. இவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? ஒருவேளை அதனாலதான் அந்த பத்மா இவ காலை உடைக்கிற வேலைய நம்ம கிட்ட கொடுத்தாலோ? இனிமே டைம வேஸ்ட் பண்ணாம அந்த கதவிய பாத்துக்கிட்டு இருக்கணும். உள்ள போன அந்த குண்டாத்தி வெளிய வந்த உடனே உள்ள போய் கயல் கால அங்கேயே உடைச்சிட்டு வந்துடணும். ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு அழறன்னு சொல்லிட்டு அழு கயல். என்ன வந்ததுல இருந்து உன்னை நாங்க யாரும் வந்து பாக்கல, உன் கூட இல்லன்னு நினைச்ச அழறியா? சரி வா. உனக்கு என்னமா, நீ கல்யாண பொண்ணு, டான்ஸ் பாட்டுன்னு இருந்த. நாங்க அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரங்க பொறுப்பா எவ்வளவு வேலைய பார்த்து முடிச்சிருக்கோம் தெரியுமா? ஏ வெட்டுக்கிளி, கல்யாணம் இவ்ளோ கிராண்டா நடக்கிறத நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ என்னடானா இப்படி அழுது வடிஞ்சிட்டு இருக்க. கண்ணை தொட முதல்ல. ஏய் கையில என்னடி இது? ஏதடி இவ்ளோ பணம் நகை எல்லாம்? சொல்லு கையில, இவ்ளோ பணம் இங்க எதுக்கு இருக்கு? அதுவும் இல்லாம நகைங்க வேற நிறைய இருக்கு. என்ன விஷயம் கயல்? யார் இதை இங்க கொண்டு வந்து வச்சது? என்ன எதுவும் கேட்காத மோனி, நான் எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் எதுவுமே வேணாம். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க கயல்? நாங்க உன்னை விட்டு எங்கேயுமே போகல, மண்டபத்திலே தான் இருக்கோம். எதுனாலும் ஒரு போன் பண்ணு, நாங்க வந்துருவோம். அதுக்கு முன்னாடி இதோ இங்க இருக்கிற பணம் நகையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. இத பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்கு. இத கமலா அம்மா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படியா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இப்ப எதுக்கட இப்படி அழுதுகிட்டு கண்டதையும் பேசி என்னையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்க? இது பாரு கையில, இந்த கல்யாணம் எத்தனை பிரச்சனையை சந்திச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிக்கணும்னு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு தெரியும்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ வேற பைத்தியக்காரி மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், புரியுதா? மனசு போட்டு குழப்பிக்காம சீக்கிரம் படுத்து தூங்கு. அப்பதான் காலையில மனவரையில உட்காரும் போது பாக்குறதுக்கு லட்சணமா இருப்ப. இப்ப நான் கிளம்புறேன், சரியா? மோனி போகாத மோனி, நீயும் என் கூடயே இரு. இங்க பாரு, நாங்க பார்க்க வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் அதெல்லாம் பண்ணாம இங்க இருக்கிறது உன் மாமியார் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து உன்னை பாக்குறேன், சரியா? பாய். இனி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். அப்பா, இதுக்கு மேல யாரும் வராம இருந்தா சரி.
கல்யாணி கையல்னு புலம்பி நம்மளை டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கான். நாமளும் கையில ரொம்ப நேரமா பார்க்கல. ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது கோளாறு நடந்து கல்யாணம் நடக்காம போச்சுன்னா இந்த ரஞ்சித் நம்மள கழுத்துல கயிறை கட்டி தொங்க விட்டால விட்டுருவான். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காலையில முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் நாம கையில விட்டு நகரவே கூடாது. பேசாம துண்டை போட்டு படுத்துற வேண்டியதுதான். அதான் சரி. அப்பா இது என்ன பொருள் காட்சியா? ஒருத்தர் போனா ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. இது எப்ப நிக்கிறது? நான் எப்ப என் வேலையை பாக்குறது? சரி, வேலையை பார்ப்போம், தூங்குவோம். யாருடா இவன்? இங்க வந்து படுத்து கிடக்குறான். படுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இவன் எப்ப போறது? நான் எப்ப கையில் கால உடைக்கிறது? இப்படியே காத்திருந்து என் கால் தான் தானா உடைஞ்சிரும் போல இருக்கு. என்ன சொன்ன மாதிரி வேலையை கரெக்டா முடிச்சிட்டியா? நாங்க நினைச்சது ஒன்னா இருக்கு, ஆனா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு பத்மா. என்னன்னு தெளிவா சொல்லு சோனா. அந்த கயல் மண்டபத்தை விட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போக போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை யாரும் பாத்துட கூடாதுன்னு மறைஞ்சு போனான். இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? நீ சொன்ன மாதிரி காலை உடைச்சிட்டா? ஓடுற காலை எதுக்கு உடைச்சு உட்கார வைக்கணும்? அவ மண்டபத்தை விட்டு வெளியே போறாளான்னு மட்டும் பார்த்து சொல்லு. வேற எதுவும் பண்ணி சொதப்பிடாத. சரி, ஓகே. இவ சொல்றத நம்பாம எதுக்கும் நாம போய் ஒரு எட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? வேண்டாம், அவளை ஃபோன் பண்ணி சொல்லட்டும். அது வரைக்கும் நமக்கும் சோனாக்கும் சம்பந்தம் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நேத்து நைட்டு யாரோ நான் டான்ஸ் ஆடும்போது மாமா என்ன பார்க்கல, நான் தான் அசிங்கப்பட்டேன், என்னை எல்லாரும் ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு புலம்புனாங்க. அவங்க இப்ப எங்க போனாங்கன்னு தெரியலையே. மா சும்மா இருமா. என்ன சும்மா இருமா? நேத்து அந்த கத்துன அந்த பொண்ணா இதுன்னு அப்படியே சந்தேகப்படுற மாதிரி இப்ப என்னமோ சாந்தமா உட்கார்ந்துருக்க. உன்னை இந்த கோலத்துல பார்க்க நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? அந்த காத்திருப்புக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. பத்மா, நீ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுலயே கண்ணா இருந்து அத முடிக்காம விட மாட்டியே பத்மா. உன்னையும் தேனையும் இவ்வளவு சந்தோஷமா பாக்குறப்ப என் கண்ணே பற்றும் போல இருக்க. வாய வச்சுட்டு சும்மா இரு. இருக்கிறதுலே மோசமான கண் திஷ்டினா அது பெத்தவங்க பிள்ளைங்க மேல வைக்கிற திஷ்டி தான். அதுலயும் உன் கண்ணு கொள்ளி கண்ணு.
முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு மூட்டை மிளகா வாங்கி சுத்தி உன்னை பக்கத்திலே வச்சு கட்டி போடணும். ம். அப்பதான் என் பிள்ளை மேல இருக்கிற திருஷ்டி கழியும். இவ திஷ்டி கழிக்க பிளான் போடுறாளா இல்ல என்ன கழிக்க பிளான் போடுறாளான்னு தெரியலையே. எதுக்கும் வாயை மூடிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது. ம், ம். என்ன சொன்னதும் அமைதியாயிட்ட? நினைச்சு பாத்தியா? மா அப்பா விடுமா. இன்னும் என்னால நம்ப முடியலம்மா. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு எனக்கு. உண்மையிலேயே என் மாமா என் கழுத்துல எனக்கு தாலி கட்டிடுவாராமா? அதுல என்ன சந்தேகத்தேன்னு உனக்கு? நீதான் என் வீட்டு மருமக. இப்படி கொட்டி கிடக்குற அழக இத்தனை நாள் எங்க மறைச்சு வச்சேன்னு? பத்மா, கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல்ல புள்ளைக்கு சுத்தி போடு. ம்? சரிங்க சித்தி. அத்த, எனக்கு ஒரு மூட்டை மிளகானா உங்க மேல பத்மாக்கு இருக்கிற வஞ்சத்துக்கு எத்தனை மூட்டைன்னு தெரியாம வாய விடுறீங்களே அத்த. ம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே தேனு? நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமா உன் கழுத்துல தாலி கட்ட போறான். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. என்னடி நீங்க 2 பேரும் வந்து விழுங்க, அப்ப ஆசீர்வாதம் பண்றேன். இப்போதைக்கு இந்த முத்தம் மட்டும்தான். ம்? ஓகேம்மா, போதும். ரொம்ப அழகா இருக்கடா உத்தமா. உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதிசயம் இங்க நடக்குது. நடக்கிறது நம்ம பொண்ணோட கல்யாணம். ஆனா நாம என்னவோ அனாதை மாதிரி கூட்டத்தோட கூட்டமா இங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். இது நல்லதா எனக்கு தெரியலங்க. எல்லாத்திலையும் குறை கண்டுபிடிச்சிருக்க கல்யாணி. நீ சொன்னதே தான் நடக்கிறது. நம்ம பொண்ணு கல்யாணம். நாம வசதியில எதிர்பார்க்க கூடாது. வந்திருக்கவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் முக்கியமான விஐபிங்க. அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுத்ததுனால நமக்குன்னு ஒரு தனி ரூமும் இல்லாம போச்சு. இப்ப நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது முக்கியமா இல்ல நாம தனி ரூம்ல சொகுசா ரெடி ஆகிறது முக்கியமா? சொல்லு. நமக்கு ஒண்ணும் பட்டு மெத்த வேணும்னு கேட்கலையே. ஆனா சம்பந்திங்கிற மரியாதையை தானே எதிர்பார்க்கிறேன். நேத்து பூரா கையல் கையல் சொல்லி என்னை டார்ச்சர் பண்ண. இப்ப முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. நீ கையல் ரெடி ஆயிட்டான்னு பார்க்காம என்னை சும்மா கேள்வி வெட்டி நச்சச்சுக்கிருக்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. முதல்ல நீ கவிதா போய் கையல் ரெடி ஆயிட்டான்னு போய் பாருங்க. போங்க. எதை பேசினாலும் எதிர் பேச்சு பேசி எல்லாரோட வாயையும் அடைச்சிருங்க. எல்லாம் என் தலை எழுத்து. வா. இவள ஏவாண்டாவி இந்த நேரத்தில் போன் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே இருக்க டார்ச்சர் பத்தாதா? அல்ல வரேன், இத வரேன். ஐ யோ, யார் நீ? இங்க வந்து திருதுன்னு முடிச்சிட்டு இருக்க? இல்ல சார், என்ன ஒருத்தர் வர சொன்னாரு. அவரை பார்க்க தான் சார் வந்தேன். உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கே. ஆமா, பேக்ல என்ன வச்சிருக்க? இல்ல என்கிட்ட கொடு. யோ, குடியா. நேரா உள்ள வர வேண்டியதானே? யாராவது கேட்ட டிசிபி மாமனார் வர சொன்னான்னு சொல்லி உள்ள வர வேண்டியதானே? வேஸ்ட் ஃபெல்லவா இருக்கே. அண்ணா, ஐயா வீட்ல வர சொல்லிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஓ, நீங்களா? நான் தான் வர சொன்னேன். வரவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க நிறைய புது புது பொருட்கள்லாம் வாங்கி வர சொல்லியிருந்தேன். அதான் வாங்கி வந்திருக்கேன். உள்ள வர சொல்லிருக்கலாம்ல சார். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உள்ள கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்கு உங்களுக்கு வீணான டென்ஷன்? பொதுவாக நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனால தான் அவனை வாசப்பள்ளி நிற்க சொல்லியிருந்தேன்.
இப்ப இவனை உள்ள கூட்டிட்டு போலாங்களா? கூட்டிட்டு போங்க சார். யோ வாயா. ஏதாவது ஒளி தொலைச்சிட்டியா? நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, மொத்த மேட்டரையும் உளறி கொட்டிருப்பாங்க. இந்தாங்க, நீங்க கேட்டது எல்லாம் இதுல இருக்கு. இந்த கவரிங் நிறைய வச்சுதான் கல்யாணத்தை சமாளிக்கணும். ஏதாவது ஒளி தொலைச்சிட்டியா? நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, மொத்த மேட்டரையும் உளறி கொட்டிருப்பாங்க. இந்தாங்க, நீங்க கேட்டது எல்லாம் இதுல இருக்கு. இந்த கவரிக்கு நகையை வச்சுதான் கல்யாணத்தை சமாளிக்கணும். தனக்கு என்ன வேணுங்கிற சொல்ல தெரிஞ்சவன் வேலைக்காரன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்கிற மாதிரியே கொடுக்க தெரிஞ்சவன் வித்தக்காரன். இப்போதைக்கு நான் வேலைக்காரன், நீ வித்தக்காரன். சரி, இன்னும் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. சரிங்க, நீ கிளம்பு. சரி, போ. அப்பாடா, ஒரு டென்ஷன் இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை டென்ஷன் தான் வரப்போகுதுன்னு தெரியலையே. பாப்போம். கயல், கயல், அம்மா வந்திருக்கேன், கதவை தர. என்னம்மா உள்ள போய் பாரு. ரூம் கதவு வேற திறந்திருக்கு. அவ புடவை வேற இங்க இருக்கு. அவ எங்க போயிட்டா? அம்மா பாத்ரூம்ல இருக்காளான்னு போய் பாருமா. கயல், பாத்ரூம் கதவு திறந்துதான் இருக்கு, அவ இங்க இல்ல. ரூம் கதவை திறந்து போட்டா அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. கவிதா, எனக்கு பயமா இருக்கு. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. அவங்க ஏதாவது நலங்க அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இரு, நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஏய், நீயும் புத்தி கேட்டு இப்படி பேசாத. நலங்கு வச்சா பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு சொல்லாம எப்படி பண்ணுவாங்க? அப்படியே வேற எதுக்காகவாவது கூட்டிட்டு போயிருந்தாலோ இப்படி ரூமை திறந்து போட்டா போவாங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அத்தை, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, கையலுங்க? அவ்வளவுதாங்க காணும். அதான் அம்மா டென்ஷனா இருக்காங்க. அத்தை, இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்ள, நாங்க வரும்போதே கதவு திறந்துதான் இருந்துச்சு. டென்ஷன் ஆகாம இருங்க அத்தை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. என்னத்தை பார்த்துட்டு வர போறீங்க மாப்பிள்ள? அது வந்து மாமா, எதுக்கு இப்படி இழுத்துக்கு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் தயங்க சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, கையிலங்க கையில காணும் மாமா.